வணக்கம். தமிழக அரசுக்கும் ஆளுநர் திரு ரவி அவர்களுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வந்தாலும் அதற்கிடையிலும் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது ஆளுநர் ரவி அவர்கள் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருப்பதாக புகழ்ந்து பேசியுள்ளார். மேலும் அவர் வடகிழக்கு மாநில பெற்றோர்கள் தங்கள் பெண் பிள்ளைகளை தமிழகத்திற்கு அனுப்பும்போது மிகவும் பாதுகாப்பாக உணர்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் உள்ள பெரும்பாலான மாநிலங்களில் ஆளும் மாநில அரசுகளுக்கும் ஆளுநர்களுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அதற்கு விதிவிலக்கல்ல. எப்போதுமே தமிழ்நாடு இந்த விஷயத்தில் முன்னிலையில் இருந்துள்ளதை நாம் அறிவோம். சமீபத்தில் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரின் போது கூட தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடவில்லை என்று சொல்லி ஆளுநர் உரையை படிக்காமலேயே ஆளுநர் ரவி புறப்பட்டு சென்றிருந்தார். அதற்கிடையில்தான் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக பேசியுள்ளார் ஆளுநர் ரவி அவர்கள். தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருப்பதால் தமிழகத்திற்கு படிப்பிற்காக பெண் பிள்ளைகளை அனுப்பும் வடமாநில பெற்றோர்கள் மிகவும் பாதுகாப்பாக உணர்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவான தினத்தை முன்னிட்டு சென்னை ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியின் போது தமிழ்நாடு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இருக்கிறது, இங்கு மக்கள் சிறப்பானவர்களாக உள்ளார்கள், இதன் காரணமாக வெளிமாநிலங்களில் இருந்து வந்தவர்களும் தமிழகத்தை தங்கள் சொந்த மாநிலமாகவே ஆக்கிக் கொண்டார்கள். காரணம், இங்குள்ள மக்கள் இனிமையானவர்களாக உள்ளார்கள், இங்கு மொழி கலாச்சாரம் தொன்மையானதாக இருக்கிறது, அதுதான் தமிழகத்தின் சிறப்பு என்று கூறியுள்ளார் ஆளுநர். குறிப்பாக தங்கள் பெண்களை படிக்க அனுப்பும் வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த பெற்றோர்கள் தங்கள் பெண்கள் தமிழகத்திற்கு செல்கிறார்கள் என்பதால் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறார்கள். தமிழ்நாடு என்றால் பிரச்சனை இல்லை என்றே அவர்கள் நினைக்கிறார்கள். அதன் காரணமாகவே தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் பெண்கள் படிப்பிற்காக வருகிறார்கள். இங்கு இருப்பதை போன்ற ஒரு பாதுகாப்பான சூழல் டெல்லியில் இல்லை. டெல்லிக்கு சென்றால் தங்கள் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருப்பதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ஆளுநர்.